கனவில் வந்த தந்தை ஏன் மூன்றாவது பிள்ளை? விடை கிடைத்தது. சிவகார்த்திகேயன் பவன் விஷயம் வெளிவந்தன. நடிகர் சிவகார்த்திகேயன் மனைவி பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதாகவும் சிவகார்த்திகேயனுக்கும் அவருக்கும் இடையே விரிசல் இருப்பதாக ஊடகங்கள் தொடங்கி சமூக ஊடகங்கள் என பலரும் பலவாறு விமர்சனம் செய்தனர். ஆனால் தனக்கு மூன்றாவது குழந்தை பிறந்து இருக்கிறது எனவும் மகன் பிறந்துள்ளான் எனவும் சிவகார்த்திகேயன் பொதுவில் தெரிவித்த பின்புதான் மனைவி கர்ப்பமாக இருந்த காரணத்தால் தான் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என்ற உண்மை வெளிவந்தது. இப்படி சிவகார்த்திகேயனை சுற்றி பல சர்ச்சைகள் கடந்த காலங்களில் வந்தபோதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது நடிப்பு மற்றும் சிறிய பட்ஜெட் தயாரிப்பு பணியில் கவனம் செலுத்தினார் சிவா. இப்படிப்பட்ட சூழலில்தான் சிவகார்த்திகேயனின் தந்தை தாஸ் சிவா அவர்கள் கனவில் வந்து நான் உனது மகனாக பிறப்பேன் என கூறியிருக்கிறாராம். ஏற்கனவே சிவா பல மேடைகளில் என்னிடம் அனைத்தும் இருக்கிறது, ஆனால் அதை பார்க்க என் அப்பா என்னுடன் இல்லை என மிகவும் கவலையுடன் பேசியிருக்கிறார். காவலரான நடிகர் சிவாவின் தந்தை திருச்சியில் பணியில் இருக்கும் போதே சமூக விரோதிகளால் கொல்லப்பட்ட துயர சம்பவமும் நடந்தது. இப்படி இளம் வயதிலேயே தந்தையை இழந்த சிவா குடும்பத்துடன் சென்னையில் குடியேறினார். இப்போது முக்கிய திரை பிரபலமாகவும் மாறியிருக்கிறார். பல சினிமா நடிகர்கள் நடிகைகள் ஃபேஷன் அது இது என கூறி ஒற்றை குழந்தைகளை கூட பெற்றுக்கொள்வது இல்லை. ஏன் இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று வெளிநாடு சென்று என்ன குழந்தை என்றெல்லாம் தெரிந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தனது தந்தை கனவில் வந்ததால் நிச்சயம் மகன்தான் பிறப்பான் என நம்பிக்கையுடன் இருந்தாராம். அவர் நினைத்தது போலவே மகன் பிறக்க இப்போது மகனுக்கு பவன் என பெயர் சூட்டி இருக்கிறாராம் சிவா. இந்தியாவில் சிவா போன்ற நட்சத்திரங்கள் மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது இது மக்கள் மத்தியிலும் மாற்றத்தை உண்டாக்கும் எனவும் மூன்றாவது குழந்தையின் தேவையையும் கூட்டு குடும்பத்தின் கலாச்சாரம் போன்றவற்றை எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் அறிந்து கொள்வார்கள் என கூறப்படுகின்றன.